ஒண்ணும் பண்ண முடியாது. எங்களுடைய அப்பா கர்த்தாவே, அப்பா பாதைகளுக்கு வெளிச்சமா, எங்க கால்களுக்கு தீபமா இருக்கிற உடைய வார்த்தை தொடர்ந்து எங்களை நடத்தட்டப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya. பிரியமான தேவ ஜனமே, கர்த்தருடைய நாமத்தினால இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. வீடியோக்கு வந்து தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. ஒரு முறை திரும்ப சொல்லலாமா? எல்லாரும் இப்ப நல்லா நல்லா ஜெபிச்சிட்டோம் இல்ல, நல்லா ஆராதிச்சோம். ஒரு முறை எல்லாரும் திரும்பவுமாக கரங்களை மாத்திரம் உயர்த்தி சொல்லுங்க. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், என் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். நீங்க உங்க சத்தம் மாத்திரம் கேட்கட்டு சொல்லுங்க. உமக்கே ஸ்தோத்திரம், உமக்கே ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஸ்தோத்திரம். முடிவு வரைக்கும் இருந்து போகும்படிக்கு உங்களை நான் உற்சாகப்படுத்துறேன். நிறைய பேர் ஆராதனைக்கு வந்துட்டு உடனே செய்திக்கு அப்படி போகிறத பார்க்கிறேன். அப்படி போகாத படிக்கு தொடர்ந்து ஒரு துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் நம்ம ஆலயத்துல அந்த கடைசி சொல்லுவாங்க பாருங்க, அந்த நம்ம சாப்பாட்டுல கூட அப்படிதான். உங்களுக்கு தெரியுமா? சாப்பாட்டுல அந்த அப்படி நல்ல அந்த கடைசி வாய் ஒரு ருசியுள்ள வாயா இருக்கும் தெரியுமா? கடைசியா நாங்க அதுக்கு சண்டை போட்டுக்குவோம். எங்க சின்னதுல என்னுடைய தகப்பனார் வந்து ஊட்டி விடுவாங்க எங்க எல்லாரையும் உட்கார வச்சுட்டு, எங்க அம்மா உட்பட எல்லாரையும் உட்கார வச்சுட்டு, ஆமா அப்படி அன்பின் விருந்து மாதிரி, அன்பின் உரண்ட மாதிரி எல்லாருக்கும் அப்படி ஊட்டி வீட்டி விடுவாங்க. அப்ப அந்த கடைசி அந்த கடைசியான அந்த ஒரு வாய்க்கு வரும் பாருங்க சண்டை. அதுல அப்படி ஒரு ருசி. ஹalleluya. ஏன் தெரியுமா? அதுல வந்து அந்த தகப்பனுடைய அன்பு, அந்த தகப்பனுடைய கரம் கலந்தனால அந்த சாப்பாட்டுல அவ்வளவு ஒரு ருசி இருக்கும். என்னால மறக்க முடியாத ஒரு காரியங்கள். கடைசி இதை யாருக்கு கொடுக்கறோன்றதுல நாங்க அவ்வளவு அடிச்சுப்போம். குடுங்க குடுங்கன்னு உடனே எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஆடி கொடுப்பாங்க. அப்படி பாருங்க, அந்த மாதிரி கடைசி வரைக்கும் இருக்கணும். அதுல ஒரு பெரிய மிகுந்த ஆசீர்வாதம் உண்டு, சந்தோஷம் உண்டு. அந்த நிறைவான என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரின்னு சொல்லி அப்படி ஊழியக்காரர்கள் அந்த ஒரு ஆசீர்வாதத்தை கூறி அனுப்புறாங்க பாருங்க. அந்த ஆசீர்வாதத்தோட கூட அதை பெற்றுக்கொண்டு அப்படியே கூட ஓடிடக்கூடாது. இருக்கிற ஃபெலோஷிப்ஸ பார்த்து ஒருத்தரை வாழ்த்தி, அப்படிதான் நம்ம ஆன்லைன்லயும் கூடி இருக்கிறோம்னா அப்படியே ஓடிடக்கூடாது. ஆத்மாவை கர்த்தரை சொத்தி சொல்லிட்டு அப்படியே ஓடி போயிடக்கூடாது. ஒருத்தரை வாழ்த்தி, ஒருத்தரை விசாரிச்சு சந்தோஷத்தோட கூட நம்ம என்ன பண்ணணும், கடந்து போகணும். பாருங்க, அது ஒரு பெரிய பலன். தட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப். ஹalleluya. அதுதான் பாருங்க ஒரு நேர்த்தியான நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பலன். அதனால டேக் டைம், உங்களுடைய நேரத்தை எடுத்து இப்படி உட்காரணும்னு முடிவெடுங்க. எல்லாமே ஆண்டவருக்கு பாருங்க. எவ்ரிதிங் இஸ் a choice. நான் எப்பொழுதுமே சொல்வது உண்டு, எல்லாமே ஒரு தெரிந்தெடுப்பு தான். நான் இப்படி இருக்கணும், நான் இப்படி இருக்க விரும்புறேன் இப்படிங்கறதெல்லாம் ஒரு தெரிந்தெடுப்பு. அது வேற ஒண்ணும் கிடையாது. நான் தெரிந்தெடுத்து கர்த்தருக்காக அப்படிங்கிறது ஒரு தெரிந்தெடுப்பா இருக்கிறது. அல்லேலூயா. பிரியமான தேவ ஜனமே, உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். இன்றைக்கும் கூட நம்ம வாசிக்க போகிறோம் ரோமர் 12 ஒருத்தர் வாசிக்கலாமா? ரோமர் 12வது அதிகாரத்துல 12வது வசனம். எல்லாரும் எடுத்து வாசிக்கணும். மாறி மாறி எல்லாரும் எடுத்து நீங்க வாசிக்கும் படிக்க உங்களை நான் உற்சாகப்படுத்துறேன். அல்லேலூயா. வாசிங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஹalleluya. எல்லாரும் சொல்லுங்க. நம்பிக்கையிலே, எல்லாருமே சொல்லுங்களா மியூட் எடுத்துட்டு, சந்தோஷமா இருங்க. சொல்லுங்க மியூட் எடுத்துட்டு. நம்பிக்கையில சந்தோஷமா இருங்க, உபத்திரவத்துல பொறுமையா இருங்க, ஜெபத்துல எப்படி அறிந்திருங்கள். ஹalleluya. இன்னைக்கு நான் உங்களோட கூட பேச போகிறேன். தொடர்ந்து ஓடு. எல்லாரும் சொல்லுங்க. தொடர்ந்து ஓடு. சொல்லுங்க. நீங்க சொல்லணும் மியூட் எடுத்துட்டு. என்ன பார்த்து நீங்க சொல்லுங்க, நான் உங்களை பார்த்து. தொடர்ந்து ஓடு, தொடர்ந்து ஓடு, விட்டு விடாதே, தொடர்ந்து ஓடு என்று சொல்லி வேத வசனம் நமக்கு எப்பொழுதுமே நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிற ஒரு காரியம் என்னன்னா, நீ தொடர்ந்து ஓடு. ஹalleluya. ட்ரஸ்ட் காட். ஹalleluya. தேவன் பேரில் நம்பிக்கையாயிருங்கள். ரெஸ்ட் இன் காட். ஆண்டவர் மீது ஆண்டவர் எல்லாம் பார்த்து கொள்வார்னு சொல்லி என்ன பண்ணுங்க, அமைதியா இளைப்பாருங்க. எல்லாரும் சொல்லுங்களேன்.
ட்ரஸ்ட் காட். எல்லாரும் சொல்லுங்க, மியூட் எடுத்துட்டு சொல்லுங்க. எனக்கு உங்களெல்லாம் பார்த்தா சூப்பரா இருக்கும், ஆனா நீங்க என்னமோ தெரியல, வரவே மாட்டேன்றீங்க. உங்க முகத்தை மறைச்சிட்டே தான் இருக்கிறீங்க. உங்க பார்த்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ட்ரஸ்ட் காட். எல்லாரும் சொல்லுங்க, ட்ரஸ்ட் Trust காட். God. ஹalleluya. ஆமா, தேவன் மீது எப்படி இருக்கணுமா? நம்பிக்கையா இருக்கணும். ரெஸ்ட் இன் காட் அப்படின்னா எப்படி இருக்கணும்? ஆண்டவரை நம்பி ஆண்டவர் பார்த்துக்குவாருன்னு சொல்லி எப்படி இருக்கணுமா? நம்ம இளைப்பாறுதலோடு கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. ஹalleluya. சொல்லலாமா? திரும்பவும் ஒரு தடவை எல்லாரும் மியூட் எடுத்துட்டு சொல்லலாமா? எல்லாம் மியூட் எடுத்துட்டு கொஞ்சம் அப்படி கொஞ்சம் சரி இப்பயாவது அட்லீஸ்ட் முகத்தை காமிச்சிட்டு அப்புறம் போயிருங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல. இந்த ஒரு நொடி முகத்தை காமிச்சு விட்டு அப்புறமாக திரும்பவுமாக அந்த கருப்பு ஸ்கிரீனுக்குள்ளாக நீங்கள் கடந்து போய்விடலாம். சொல்லலாமா? ட்ரஸ்ட் காட். ட்ரஸ்ட் காட். Trust God. ட்ரஸ்ட் காட். ஹalleluya. ஆமா, தேவன் மீது நம்பிக்கையா இருங்கள். அடுத்தது என்னது? ரெஸ்ட் இன் காட். எல்லாரும் சொல்லுங்களேன், ரெஸ்ட் இன் காட். ஆமா, ஆண்டவர் பார்த்து கொள்வார்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் அவர்கிட்ட விட்டுட்டு அமைதியா இளைப்பாறிடும். ஹalleluya. இது ரெண்டு தான் நமக்கான இந்த தாரக மந்திரம்லாம் சொல்லுவாங்களா, அது எனக்கு என்னன்னு தெரியாது, தாரகம்னா என்னன்னு தெரியாது. ஆனா இது நமக்கு ஒரு மந்திரம், கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆமா நம்மை ஓட வைக்கிற ஒரு மந்திரம். ஹalleluya. ஹalleluya. ட்ரஸ்ட் காட், ரெஸ்ட் இன் காட். நம்ம என்ன பண்ணணும்? தொடர்ந்து ஓடும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். பாருங்க, நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், உபத்திரவத்தில பொறுமையா இருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். பாருங்க, ஒரு ஆடு நம்ம பார்த்திருக்கிறோம், எல்லாரும் பார்த்திருப்பீங்க. நம்ம ஒருவேளை டிவி பார்க்காதவங்களா இருந்தாலும் நியூஸ் பாக்குறோம் இல்லையா? அப்ப கூட வரும் இல்லையா? அதனால யாரும் அப்படி சும்மா சொல்லிட வேண்டாம். நம்பிக்கை அதுதானே எல்லாம். பார்த்திருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? நம்பிக்கை அதுதானே எல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட். உண்மைதான் இல்லையா? இந்த உலகம் இன்னைக்கு ஏங்கிட்டு இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? அது நம்பிக்கை தான். எல்லாமே பாருங்களேன், அதோடைய அடித்தளத்துல வந்துரும் ஒரு நம்பிக்கை. அதான் உண்மையிலே நம்பிக்கையில தான் இந்த உலகம் என்ன பண்ணிட்டு இருக்கு, ஓடிட்டு இருக்குது. ஹாஸ்பிட்டல்ல நம்ம பிள்ளைய குடுக்குறாங்க, நம்ம நம்புறோம் நம்ம பிள்ளைதான் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புறோம், நம்ம பிள்ளை கிட்ட சொல்றோம். அது என்ன பார்த்துச்சா? அதுக்கு என்ன புரியுமா? நம்ம சொல்றோம், நான் தான் உன்னை பெத்த அம்மா, நான் தான் உன்னுடைய அப்பா அப்படின்னு சொல்றோம். அப்படி சொன்ன உடனே அந்த பிள்ளை நம்புது இல்லையா? பாருங்க, இப்படி எல்லாமே நம்பிக்கையில தான் நமக்கு துவங்குகிறோம். நம்பிக்கையில தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கு. நம்பிக்கை அதான் எல்லாம். பாருங்க, அந்த பிள்ளை நம்புது. நம்ம அந்த பிள்ளை என்ன நம்புது? சரி, நம்ம அப்பா அம்மா இருக்கிறாங்க, நமக்கு சாப்பாடு போடுவாங்க, நமக்கு பாதுகாப்பு இருக்கு, நமக்கு ஷெல்டர், நமக்கு ஆமா நமக்கு வீடு வாசலை கொண்டு பண்ணிடுவாங்க, நமக்கு தேவையானதெல்லாம் செஞ்சிருவாங்க, அப்படி இப்படின்னு அந்த பிள்ளைக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது நம்ம மேல. அதனாலதான் அந்த பிள்ளை எப்படி இருக்கு? குழந்தையா அது விளையாண்டுக்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுது. எல்லாமே பாருங்க ஒரு நம்பிக்கை. ஒரு திருமணம் நம்ம எப்படி எடுத்தோடனே ஐயோ இது எப்படியா அப்படியா பண்றோம், பயங்கர ஹாப்பியா அப்படியே பத்திரிக்கை அடிச்சு அதை பண்ணி பெரிய மண்டபம் பார்த்து லட்சக்கணக்குல செலவு பண்ணி நம்பிக்கையில தான் நம்ம என்ன பண்றோம், ஒரு திருமண பந்தத்துக்குள்ளாக நம்ம போகிறோம். எல்லாமே பாருங்க நம்பிக்கையில தான். நிறைய பேர் உடஞ்சு கிடஞ்சு போறதெல்லாம் பாக்குறோம், இருந்தாலும் நம்ம நம்பிக்கையில அதை என்ன பண்றோம், அந்த திருமணங்கிற அந்த காரியம், எல்லா காரியமுமே ஒரு நம்பிக்கையில தான் இந்த உலகம் நம்மள சுழண்டிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, சொத்து பத்தை யோசிச்சு பாருங்க. ஒரு என்னது, வெறும் ஒரு பாண்ட் பேப்பர். அந்த பேப்பர் அதுல நமக்கு என்ன பண்றாங்க, தான செட்டில்மெண்ட், இந்த செட்டில்மெண்ட், அந்த செட்டில்மெண்ட், அப்படி ஒரு போட்டு ஸ்டாம்ப போட்டு கையெழுத்த போட்டு அப்படி இப்படி பண்றாங்க. அப்ப நம்ம உடனே என்ன ஆயிடுது, அது நம்மளுடையதாய் மாறி விடுகிறது. நம்மளுதுன்னு சொல்லிட்டு நம்ம பத்திரமா அந்த பீரோல போட்டி வச்சுக்கிறோம், அதை போட்டு லாக்கர்ல வச்சுக்கிறோம். அது அப்படியே ஒரு நம்பிக்கை. இப்ப மட்டும் நீங்க இது என்னது, இது வெறும் ஒரு பேப்பர், இதுல போட்டிருக்கிறது என்னது, இது ஒரு கையெழுத்தா, இது என்ன பேனாவில் இப்படி பண்ணிட்டா, இது ஒரு கையெழுத்து, இது வெறும் ஒரு பேப்பர். அதுல 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 அது வந்து ஒரு ஆதாரமா இருக்கிறது என்னது, நம்பிக்கை. ஹல்லேலூயா. உண்மையா பார்த்தா அது என்னதுதான், ஒரு பேப்பர். உண்மையா பார்த்தோம்னா அது என்னது, ஒரு பேப்பர்ல ஒரு கையெழுத்து, ஒரு ஸ்டாம்ப், ஒரு சிஸ்டம். பாருங்க, நீங்க இதுல இந்த நம்பிக்கைங்கிற அந்த ஒரு வார்த்தையை எடுத்துட்டு பாருங்களேன். ஓ, அந்த கருப்பு ஸ்கிரீன் ஒரு மிகப்பெரிய கொடுமை. நம்பிக்கைங்கிற அதை எடுத்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா அது அர்த்தமற்றதாய் மாறிவிடும் இல்லையா? அப்ப பாருங்க, நம்ம என்ன எதுல இயங்கி கொண்டிருக்கு, அந்த நம்பிக்கை. ஓ, இது ஒரு பத்திரம்,
இதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அந்த சிஸ்டத்தை நம்ம நம்புறோம். இந்த பத்திரத்துல இந்த மாதிரி ஒரு கையெழுத்து போட்டு இப்படி இப்படி எல்லாம் பண்ணா இது செல்லுபடி ஆகும், இது நமக்கு ஆமா இது ஒர்க், இதுதான் நமக்கு ஒரு 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 ஆதாரமா இருக்கு இப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தான் இன்னைக்கு இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம பண்றோம். அப்ப பாருங்க, எல்லாமே இந்த நம்பிக்கைங்கிற ஒரு காரியத்தை எடுத்து போட்டுட்டோம்னா ஒண்ணுமே இல்லை. யாரு வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், அவ்வளவுதான், முடிஞ்சிடும். உலகமே சுடுகாடா மாறிடும். யாரு வேணாலும் நம்ம வீட்டுல இன்னைக்கு வந்துருக்கலாம். ஏய், யாரு சொன்னா உனக்கு இது ஏன் உன் வீடு நீ அப்படின்னு சொல்லி இந்த பேப்பர், இது என்ன, இது வெறும் பேப்பர், இது என்ன ஒரு டீடா, இது என்ன ஒரு பத்திரமா, இது ஒரு பேப்பர், இது வேற ஒரு கையெழுத்து அப்படின்ட்டா என்ன ஆகும்? முடிஞ்சு போயிடும் இல்லையா? அப்ப பாருங்க, இந்த நம்பிக்கை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த உலகம் இயங்கி கொண்டு இருக்குதுன்னா அது நம்பிக்கையினாலதான். நம்பிக்கை இல்லைன்னா வாழ்க்கையே என்ன ஆயிடும்? ஒரு விரக்தி ஆயிரும். எதை நோக்கி பயணிக்கிறோங்கிறதுல ஒரு ஒரு பெருசா ஒரு ஒரு இது இல்லாம போயிடும். ஒரு அர்த்தமற்றதாய் மாறிவிடும். அதனாலதான் ஆண்டவரும் எப்பொழுதுமே இந்த நம்பிக்கையை குறித்து, விசுவாசத்தை குறித்து அடிக்கடி நம்ம வேதத்துல சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையிலே இந்த உலக மக்களை பார்க்கும் பொழுதே பயங்கர ஒரு சந்தோஷம் தான். எவ்வளவு சவால்கள், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போட்டிகள், எவ்வளவு காரியங்கள் இருந்தாலும் சில பேருடைய அந்த இன்டர்வியூஸ் எல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ரொம்ப ரொம்ப பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அவங்க சொல்லுவாங்க பாருங்க, சில பேர் பேசி நான் கேட்டதுண்டு, சொல்லுவாங்க, என்ன உங்களுக்கு அந்த ஸ்பெஷல், உங்களுடைய திறமையா, உங்களுடைய சக்சஸுக்கு காரணம் என்ன? உங்க திறமையா, உங்களுடைய என்னது, என்ன சீக்ரெட் உங்களுக்கு, அது என்ன உங்களுடைய ஏதோ அதா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. பாருங்க, எனக்கு மட்டும்தான் திறமை இருக்கு, இல்ல நான் மட்டும்தான் ஹார்ட் ஒர்க் பண்றேன் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. என்னுடைய ஒரு ஒரு நம்பிக்கை, கடவுள் எனக்கு நல்லது செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கை, இல்லைன்னா சில பேருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாம கூட இருக்கலாம், ஒரு நம்பிக்கை. அதே போல தொடர்ச்சியான ஒரு காரியம், தொடர்ச்சியா அதை நானு முன்னோக்கி நகர்ந்து போயிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒரு காரியங்கள்ல அவங்க சொல்றத நம்ம கேட்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவர்களுக்கு இல்லாத ஒரு இன்னும் ஒரு படி மேலான காரியம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பார்த்து வாசிக்கலாமா? 1 பேதுரு 1வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம் வாசிங்க. 1 பேதுரு வாசிக்கலாமா? 1 பேதுரு 1வது அதிகாரம், அதில் 3, 4 வசனங்கள். ஆகையால் நீங்கள் 13:14 தானே சிஸ்டர்? இல்ல சிஸ்டர், 3, 4. 1 பேதுரு 1, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். பாருங்க, நம்மை மறுபடியும் அவர் ஜனிப்பித்திருக்கிறாரு. நம்ம ரொம்ப யோசிச்சு அப்படிலாம் நம்ம ரொம்ப நம்ம சங்கடப்பட தேவையில்லை. ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணி இருக்கிறாரு? அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். ரட்சிப்புனாவே என்ன தெரியுமா? நம்மள ஒரு பெரிய மேன்மையான, அதாவது அழியாத ஒரு நல்ல வாழ்க்கைக்குள்ளாக போகி சேர்க்கும்படிக்கு, கூட்டி சேர்க்கும்படிக்கு நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது ஒரு ரீசன் போதும். இந்த உலக வாழ்க்கையில நம்ம வாழ்நாளெல்லாம் அதை நினைச்சு நன்றி செலுத்தியே கடந்துடலாம். ஹல்லேலூயா. ஏன்னா this is a temporary life. இதுல நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கைனா என்ன தெரியுமா? அந்த ரட்சிப்பு, மறுமைக்குரிய வாழ்வு, அதுக்கான நம்பிக்கை. இது நமக்கு ஒரு பெரிய ஆதாரம், பிரியமான தேவஜனமே. அதனாலதான் சொல்லுகிறது வேதம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே, அவர் மரிச்சு எழுந்ததுனால நமக்கு என்ன ஆயிடுச்சு? அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும் படிக்கு. ஒரு ஜீவனுள்ள நம்பிக்கை. ஹல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும் படிக்கு தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்திருக்கிறார். நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. சோர்ந்து போகாதீங்க. நம்ம ரட்சிக்கப்பட்ட தேவஜனம்.
நாம கர்த்தருக்காக முன்குறிக்கப்பட்ட தேவ ஜனம். உங்களையும் என்னையும் கர்த்தர் ஹேண்ட் பிக் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு. அப்படின்னா நேர்த்தியா பார்த்து இல்லையா, அப்படி 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 எடுத்து கையால எடுத்து தூக்கி பிரிச்சு வச்சிருக்கிறாராம். ஹalleluya. நம்மள எல்லாரும் சொல்லுங்க, நான் ஹேண்ட் பிக்ட் அப்படின்னு சொல்லுங்களேன். மியூட் எடுத்து சொல்லுங்க, நான் ஹேண்ட் பிக்ட் சொல்லுங்களேன். என்ன என்ன எடுத்திருக்கிறாரு சொல்லுங்க, நான் ஹேண்ட் பிக்ட். ஹalleluya. ஆமா, நமக்கு வாடாததும் மாசற்றுதுமான அந்த காரியத்தை பாருங்க, கர்த்தர் நமக்கு சுதந்திரமாக, நமக்கு சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும் படிக்கு அவர் நமக்கு இப்படிப்பட்ட காரியங்களை செய்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். தீத்து 1-2 வாசிங்க. தீத்து 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு அப்புறம் வரும் தீத்து. எடுத்து வாசிங்க பார்க்கலாம். தீத்து 1வது அதிகாரம், அதுல 2வது வசனம். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஹalleluya. தீத்து 1-2 வாசிச்சீங்களா சிஸ்டர்? இன்னொரு முறை சத்தமா. தேவனுடைய ஊழியக்காரனும் இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனும் ஆகிய பவுல் பொதுவான விசுவாசத்தின்படி உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு எழுதுகிறதாவது, பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். அதுல 3வது வசனத்துல இப்படியா இருக்கிறது, பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரா? வாக்குத்தத்தம் பண்ணி. அவர் எப்படிப்பட்ட தேவன் நீங்க சொல்லணும். எல்லாம் மியூட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப நான் படிப்பேன், நீங்க அவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லணும். ஹalleluya. செய்வோமா? மியூட் எடுத்து வச்சிட்டீங்களா? மியூட்டே எடுக்க மாட்டேங்கிறீங்க. மியூட் எடுங்க. எடுத்துட்டீங்களா? பொய்யுரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி. இதுல தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா? பொய்யுரையாத தேவன். அவர் என்ன சொல்றாரு? எப்பத்துல இருந்து சொல்றாரு? ஆதி காலம் முதல் சொல்றாரா? என்னத்தை சொல்றாரு? ஜீவனை குறித்து, நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி, அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி. எப்படி பண்றாரு பாருங்க. அவர் பொய்யுரையாத தேவன். ஆதி காலத்துல இருந்து ஒன்ன சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாரு. நமக்கு என்ன இருக்குது? நித்திய ஜீவன் இருக்கு. அது வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரு. இத குறிச்ச ஒரு நம்பிக்கை நமக்கு வேணும். அந்த நம்பிக்கையும் அவரை என்ன பண்ணிடுறாரா? அந்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியம். இது நமக்கு சும்மாலாம் வந்துடாது. அதை நம்ம சத்தியத்தை தெரிஞ்சாதான் நமக்கு ஒரு விடுதலை. இல்லைன்னா லைஃப் எப்படி இருக்கும்? நம்பிக்கையற்றதா தான் இருக்கும். என்னங்க, என்னவோ ஒரு வாழ்க்கை, என்னவோ வாழ்றோம், என்னத்துக்கு பிறந்தோம், என்னத்துக்கு இது பண்றோம், என்ன ஒன்னும் புரியாது, ஒன்னும் விளங்காது. இந்த நம்பிக்கைங்கிறத ஒரு வார்த்தையை எடுத்துட்டீங்கன்னா, உங்க ஒருவேளை நீங்க பீரோக்குள்ள வச்சிருக்கிற பத்திரம் வெறும் ஒரு வெத்து பேப்பர், வெற்று கையெழுத்து. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நம்பிக்கைங்கிற ஒரு வார்த்தையை மட்டும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா எல்லாமே ஒண்ணுமே இல்லாம போயிடும். அப்ப பாருங்க, தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும், அந்த விசுவாசத்தையும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு அவரே கொடுக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இது நமக்கு முடிவு அல்ல. இந்த வாழ்க்கை ஒரு முடிவு அல்ல. இது ஒரு துவக்கமா இருக்கிறது. ஒரு நல்வாழ்வுக்கு, ஒரு விசேஷித்தமான வாழ்வுக்கு, ஒரு விலையேற பெற்ற வாழ்வுக்கான துவக்கமா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் இந்த நம்பிக்கையில நம்ம எப்படி இருக்கணும். இப்ப நம்பிக்கைனா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நம்பிக்கைனாவே நீங்க என்ன பண்ணிக்கணும்? அந்த வெத்து பேப்பர் ஞாபகம் வச்சுக்கணும். உங்க பத்திரம் ஒரு வெத்து பேப்பர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நம்பிக்கை அதுதானே எல்லாங்கிறத மறக்கவே மாட்டோம். ஹalleluya, ஹalleluya. ஏன்னா யாருமே ஐயோ இது வெத்து பேப்பர்னு ஏதோ ஆயிரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருப்போம். பத்திரமா என்ன ஆச்சு, என்னோட பத்திரம் எப்படி இருக்கு, என்னுடைய டீடு எப்படி இருக்குது, என்னுடைய சொத்து பத்திரங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்தது இதெல்லாம் நல்லா இருக்கு, கரெக்டா இருக்குன்னு நம்ம அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்போம் இல்லையா? ஆமா, அப்படி போன்ற இந்த நம்பிக்கை பாருங்க, அந்த நம்பிக்கையில சுழண்டு கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த நம்பிக்கையில ஆண்டவர் நம்மளை எப்படி இருக்க சொல்றாரு தெரியுமா? ரிஜாய்ஸ். நம்பிக்கையில எப்படி இருக்கணுமா? சந்தோஷமா இருக்கு. அதை வாசிங்க திரும்பவுமா. ரோமர் 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள்,
உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். அடுத்தது அதை பார்ப்போம். அப்ப நம்பிக்கையில எப்படி இருக்கணுமா? நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கணுமா? மியூட் எடுத்துட்டு சொல்லுங்களேன். நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கணுங்க. நீங்க சொல்லுங்களேன். நம்பிக்கையில சந்தோஷமா இருக்கணும். ஆமா, சந்தோஷமா இருக்கணுமா? எவ்வளவு பெரிய காரியம் பாத்தீங்களா? ரோமர் 5:2 வாசிப்போமா? ரோமர் 5:2. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கின்ற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். ஆமா, பாருங்க, இந்த இவ்விதமாக நம்ம விசுவாசத்தினால நீதிமான்களாக்கப்பட்டு கடவுளோட பிள்ளைகளா நம்ம வந்திருக்கிறோம். நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மூலியமா தேவனிடத்திலேயே நம்ம சமாதானம் பெற்றிருக்கிறோம். நம்ம ஆண்டவரோட பிள்ளைகளா இருக்கிறோம். நத்திங் இஸ் மீனிங்லெஸ். வாழ்க்கையே மீனிங்லெஸ்ஸா அப்படியே ஒண்ணுமே இல்லாம விரக்தியா என்னடா அப்படிலாம் இல்ல. நமக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கைலாம் கிடையாது. ஆமா, ஒவ்வொருத்தரும் இருக்கு, பாடு இருக்கு, பிரச்சனை இருக்கு, போராட்டம் இருக்கு, வியாதி இருக்கு, கஷ்டம் இருக்கு, மரணம் இருக்கு, இப்படிலாம் பாக்குறோம் தான். ஆனா அதுக்காக மீனிங்லெஸ்ஸா அப்படின்னா இல்ல. மீனிங்லெஸ் லைஃப் நமக்கு இல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு திட்டமா தெரியும். நம்ம பிறந்திருக்கிறோம், கர்த்தர் நம்மள முன் குறிச்சிருக்கிறாரு, நம்மள தூக்கி எடுத்திருக்கிறாரு, நம்மள ரட்சித்திருக்கிறாரு, பரலோகம் கொண்டு போய் சேர்க்க போறாரு. இந்த உலகத்திலயும் ஏதோ நோக்கங்களோட திட்டங்களோட படைச்சிருக்கிறாரு. என பரிசுத்தம் முதல் நோக்கம் என்னது அவருக்கு? நான் பரிசுத்தமாக்கப்படணும், நான் பூரணப்படணும், அவரோட கூட போகணும், பரலோகத்துக்கு போகணும். அது மட்டும் தான் அவரோட நோக்கம். அதே போல எனக்குன்னு சில காரியங்களை கொடுத்து என்னை கொண்டு செய்ய வைக்கிறார். இதுதான் அவரோட நோக்கம். நான் எப்படி ஆகணும்? அவரை போல மாறணும். மறுபடி பிறந்துடுற, ஆவியில பிறந்துடுற, ஆனா கூட என்னுடைய இந்த ஆத்மா, இந்த சரீரம் எல்லாம் இன்னமும் இந்த பாவத்துக்கு ஏற்ற விதமா தான் இருக்கு. நான் ஒன்னும் பர்ஃபெக்ட் ஆயிடல. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? என்ன பர்ஃபெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. சில காரியங்களை அனுமதிக்கிறாரு, சில காரியங்களை என் வாழ்க்கையில நடக்குது. நான் வேதத்தை வாசிக்கிறேன், சபைக்கு போறேன், சிலதெல்லாம் கேட்கிறேன். நான் அப்படியே கேட்டு 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 நான் மாறுறேன். நான் நேத்து இருக்கிறது போல இன்னைக்கு இருக்கிறது இல்லை. என் வாழ்க்கையை திருப்பி பார்க்கும் பொழுது பலவிதமான காரியங்கள்ல நான் மாறிக்கிட்டே வரேன். என்னுடைய சுபாவங்கள் மாறி இருக்கு, என்னுடைய எதிர்பார்ப்பு மாறி இருக்கு, என் எண்ணம் மாறி இருக்கு, என் ஆசை, என்னுடைய பற்று. எனக்கு முன்னெல்லாம் எனக்கு எதுனா எப்ப பார்த்தாலும் எதை எப்படி பண்ணலாம், இதை எப்படி டெக்கரேட் பண்ணலாம், இது என்ன வாங்கலாம், அதுலதான் இருக்கும். ஆனா இப்ப திரும்பி பார்த்தா அந்த மாதிரி எண்ணமே பெருசா அப்படி ஒண்ணு வரதில்லை. வாங்குறோம், பிடிக்கிறோம், ஆனாலும் அதை தாண்டி தேவன் மேலதான் ஒரு பற்று இருக்கு. we experience changes இல்லையா? நம்ம அந்த சேஞ்சஸ பார்த்துட்டே இருக்கிறோம். அப்புறம் பரிசுத்தப்படுறோம். முன்னெல்லாம் அதுக்கு நமக்கு பாவமாவே தெரிஞ்சிருக்காது. ஆனா இப்பெல்லாம் சின்னதாச்சா நம்ம இன்னும் கொஞ்சம் இப்படி ஒரு நிதானமா இருந்திருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் இந்த காரியத்தை இப்படி ஹேண்டில் பண்ணிருக்கலாமே, நம்ம மாறணும் அப்படின்னு சொல்லி நம்ம பரிசுத்தமாயிக்கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் இததான் பேசா பாக்குறாரு. அதே சமயத்துல நம்ம கொண்டு ஏதாவது ஒரு திட்டங்களை வச்சிருக்கிறாரு. இதை செய்யணும், அதை செய்யணும், அப்படி பண்ணணும், இப்படி ஏதோ திட்டம். அதை பரிசுத்தப்படுத்தி நம்மை தூய்மைப்படுத்தி பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துக்கொள்கிறார். அப்ப அவ்வளவுதானா சிஸ்டர்? இந்த உலகத்துல நான் என்ன வேணாலும் நடந்தா போய் விட்டு அப்படியும் கிடையாது. திரும்பவும் அதை புரிஞ்சுக்கணும். ஆமா, உலகத்தின் நியமத்தின்படி, நடையின்படி, பாவத்தினால சபிக்கப்பட்ட உலகம்ன்றப்ப கஷ்டம், நஷ்டம், வியாதி, மரணம், துன்பம், சில சங்கடங்கள் இதெல்லாம் வரதான் செய்யுது. ஆனாலும் அதையும் நம்ம விசுவாசிச்சு மேற்கொள்றோம். ஆனாலும் அதுல நம்ம ரொம்ப என்ன பண்ணிடக்கூடாது, ரொம்ப சோர்ந்து போயிடக்கூடாது. விசுவாசிச்சு மேற்கொள்ளணும், காரியங்களை பண்ணணும். இருந்தாலும் நமக்கு தெரியும், இங்க அப்படி இப்படி சில குறைவுகள் அப்படி இப்படி இருந்தாலும் பரலோகத்துல எல்லாத்தையும் நிறைவாக்கிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க அப்படி இப்படி நீங்க கொஞ்சம் மிஸ் பண்ணி இருந்தாலும் சோர்ந்து போயிடாதீங்க. அங்க போனா கணக்கு கரெக்டா இருக்கும். சொல்லுங்களேன், மியூட் எடுத்துட்டு சொல்லுங்க. நீங்க நான் என்ன விடவே மாட்டேன், கணக்கு கரெக்டா இருக்கும். சொல்லுங்களேன், அங்க எனக்கு கணக்கு கரெக்டா இருக்கும். சொல்லுங்க, மியூட் எடுத்துட்டு சொல்லுங்க. அங்க எனக்கு கணக்கு கரெக்டா இருக்கும். ஹல்லேலூயா. நான் என்னோட அடிக்கடி நான் சொல்வது உண்டு, ஏதாவது ஒண்ணு என்னை ரொம்ப நோகடிச்சு ஏதாவது ஒண்ணு சொன்னாங்கன்னா, இங்க நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, எனக்கு அங்க கிடைக்க வேண்டியது எனக்கு கிடைச்சிரும். ஹல்லேலூயா. அங்க கிடைக்க வேண்டிய கணக்கை எனக்கு கர்த்தர் செஞ்சிருவாரு. இங்க நான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படி எனக்கு தெரியாது. எனக்கு பெரிய அது நான் செய்யறதுக்குரிய காரியத்தை பிரதிபலனை நான் பாக்குறேன்னா எனக்கு தெரியாது.
நான் இவ்வளவு பாடுபடுறேன். சம்டைம்ஸ் நான் நினைப்பேன், நான் இவ்வளவு பாடுபடுறேன்னு, இவ்வளவு தூரம் நான் ரிஸ்க் எடுக்கிறேன்னு, இவ்வளவு தூரம் சில மெசேஜஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் எல்லாம் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படிலாம் ஏதாவது எனக்கு சம்டைம்ஸ் நடந்திருக்கு. அப்படிலாம் இருக்கும் பொழுது எனக்கு பயங்கர கஷ்டமா இருக்கும். என்ன ஆண்டவரே, நம்ம இவ்வளோ என்ன எனக்கு ஒண்ணுமே புரியலையே, இதுக்கான அறுவடை எல்லாம் இருக்குதா, இதுக்கான பலன்லாம் இருக்குதா ஆண்டவரேன்னு சொல்லி கொஞ்ச நேரத்துல சோர்வு வரும். அப்பெல்லாம் உள்ளத்துல ஆவியானவர் பேசுவார், இங்க உனக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, ஆனா நீ பண்ண காரியங்களுக்கு எல்லாம் அங்க உனக்கு கணக்கு சரியா இருக்கும். இங்க நம்ம இழந்திருக்கலாம், அங்க இழக்க நமக்கு ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா என்ன தெரியுமா வேதம் சொல்லுகிறது, அவனவன் செய்த கிரியை அவனோட கூட அப்படியே என்ன பண்ணுதா, மேல அப்படியே போகுது. சோர்ந்து போகாதீங்க, தளர்ந்து போயிடாதீங்க. இங்க பார்த்து டிசைட் பண்ணிடாதீங்க, இங்க நடக்கிறத பார்த்து முடிவு கட்டிடாதீங்க. இங்க அப்படி இப்படி கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் அங்க போகும் பொழுது எல்லாம் நிறைவாய் நிரப்புகிற தேவன் உண்டு. இங்கேயும் கைவிட மாட்டார். தொடர்ந்து நம்பிக்கையில உறுதியாயிருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அப்ப நம்பிக்கையில எப்படி இருக்கணுமா, சந்தோஷமா இருக்கணும். அந்த ரோமர் 5:2 அப்படிதான் இருக்கு. என்ன இருக்கு, இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால பெற்று நிலை கொண்டு இருந்து தேவ மகிமை அடையவோம் என்கிற நம்பிக்கையில மேன்மை பாராட்டுகிறோம். இங்க எப்படி மேன்மை பாராட்டுகிறோம்னு சொல்லி தமிழ்ல கொடுத்துட்டாங்க. பட் நீங்க இங்கிலீஷ்ல வாசிச்சீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். ரிஜாய்ஸ் இன் த ஹோப் ஆஃப் த க்ளோரி ஆஃப் காட். ரிஜாய்ஸ், சந்தோஷமா இருங்க. ரிஜாய்ஸ்னா அது ஒரு ஆழமான வார்த்தை இல்லையா, உள்ளுக்குள்ள இருந்து வருதுன்னு அர்த்தம். ஐ ரிஜாய்ஸ். ரொம்ப மேலோட்டமான மேன்மை பாராட்டுங்க அப்படின்ற மாதிரி தமிழ்ல ஒருவேளை மொழிபெயர்ப்புல நமக்கு சாதாரணமா தோணலாம். ஏன்னா நம்ம ரொம்ப அடிக்கடி நம்ம பேசுறோம். ஆனா அது எப்படி இருக்கு, ரிஜாய்ஸ். எல்லாரும் சொல்லுங்களேன் மியூட் எடுத்துட்டு, ரிஜாய்ஸ். ஹல்லேலூயா, ரிஜாய்ஸ். நம்பிக்கையில எப்படி இருக்கணுமா, சந்தோஷமா இருங்க. அப்படின்னா களி கூறுங்கன்னு அர்த்தம். நல்லா ஆடிப்பாடி மகிழ்ந்துருங்க, ரிஜாய்ஸ் பண்ணுங்க, சோர்ந்து போகாதீங்க, ரிஜாய்ஸ் பண்ணுங்க. ஹல்லேலூயா. சங்கீதத்துல 16வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? எல்லாருமே நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாரும் கூட சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 16, அதுல 8வது வசனம் 9வது வசனத்தை வாசிக்க போறோம். சங்கீதம் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? சங்கீதம் 16 கொஞ்ச நேரத்துல முடிச்சிருவேன். அதனால சந்தோஷமா உற்சாகமா எல்லாரும் வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 16 அதுல 8ல இருந்து வாசிப்போமா? கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களித்தது, என் மாம்சம் நம்பிக்கையோடு இருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். நம்ம நரகத்துக்கு ஆக்கினைக்குள்ளாக இல்ல. நம்ம பாருங்க எவ்வளவு பெரிய ஸ்லாக்கு. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உங்களுடைய பரிசுத்தவான்களை அழிவை காண ஒட்டி. நம்ம நினைச்சுக்கிறோமா, நமக்கு பரிசுத்தவான்களுக்கு அழிவு கிடையாது. இந்த மாம்சத்துல இருந்து, இந்த சரீரத்துல இருந்து வேணா நான் அப்படி போலாம் இல்லையா, இந்த சரீரத்துல இருந்து வேணா எனக்கு வந்து 2 நிமிஷம் கூட மூச்சு அடக்க முடியாது. 2 நிமிஷம் கூட வேணாம், 2 நொடி கூட நான் சஃபகேட் ஆயிடுவேன். வேணுனே என்னுடைய கணவன் என்ன பண்ணுவாருன்னா, போர்வையை தூக்கி என் மேல போட்டு விட்டுருவாரு, தலைகாணி தூக்கி மேல போட்டுவாரு. அவ்வளவுதான், முடிஞ்சுன்னு. நான் சொல்வேன், முடியிட்டோம், நான் போய் ஆண்டுகிட்டு போய் ஜாலியா தான் நான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். பாருங்க, அப்படின்னா என்ன அர்த்தம், நான் இதுல இருந்து போவேன், ஆனா எனக்கு அழிவு கிடையாது. ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்களுக்கு மரணம் என்பது இல்ல. மரணம்னா இது ஒரு பிரிவு, அவ்வளவுதான், செப்பரேஷன். பாருங்க என்னது, என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உன்னுடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். நம்ம நித்திய ஜீவன், நமக்கு அங்க ஒரு வாழ்க்கை இருக்கு. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உமது வலது பாரசத்திலே நித்திய பேரின்பமும் உண்டு. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட நம்பிக்கைகள்ல நம்ம சந்தோஷமா இருக்கணும். இப்படிப்பட்டதான காரியங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம எப்படி இருக்கணும் தெரியுமா, என் இருதயம் பூரித்தது. இந்த தாவீதை போல இருக்கணும். இந்த தாவீது இதை வந்து ரொம்ப ஹாப்பியா ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா, அதை வாசிச்சீங்கன்னா தெரியும். தேவனே என்னை காப்பாத்தும், உம்மை நம்பி இருக்கிறேன். 1வது வசனத்தெல்லாம் வாசிச்சீங்கன்னா, என்னை காப்பாத்துங்க, நான் உங்களைதான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்தவான்களும் நாள் பரியந்தம் முழு பரியந்தம் வைத்திருக்கிற மகாத்மாக்களும் அது வேண்டியதா இருக்கும் என்று சொன்னாய். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேற மாதிரி இருக்கும். அப்படியே அவர் ஒரு ரெக்வஸ்ட் ஏறெடுத்துட்டு இருக்கிறார், என்னை காப்பாத்துங்க, என்ன பண்ணுங்க இப்படி. நானாலும் பாருங்க, அவருக்குள்ள இருக்கிற ஒரு காரியத்தை பாருங்க.
ஆகையால் என் இருதயம் பூரித்தது. இருதயம் என்ன பண்ணணும்? பூரிக்கணும். எல்லாம் சொல்லுங்க, இருதயம் பூரிக்கணும். ஹalleluya. பூரித்தது, களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். நல்ல நிம்மதியா அமைதியா இளைப்பாறும். நான் என்ன பண்ணணும், எப்படி செய்யணும், நான் என்ன எனக்கு பயங்கர சில வேலைகள்ல எல்லாருக்குமே அப்படிதான், எனக்கு மாத்திரம் இல்ல, நிறைய பேர் எல்லாருக்குமே அப்படிதான். என்ன செய்யறது, நான் என்ன பண்றது, இந்த காரியத்தை எப்படி கையாள்றது, எனக்கு பயங்கர நான் ஒரு வேலையில அந்த வேலைக்குரிய காரியத்துல நான் பயங்கரமா நிறைய பண்ணணும், நிறைய படிக்கணும், நிறைய காரியங்கள் இருந்துச்சு. இருக்குது, ஒரு 60 சப்ஜெக்ட்ஸ் பக்கம் இருக்கு. என்ன பயங்கர டென்ஷன், எப்படி படிக்கிறது, என்ன பண்றது, எல்லாம் இது பண்ணிட்டு இருக்கும் பொழுது, என்னடா இது இவ்வளவு ஒரு இதா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கும் பொழுது ஒரு வசனத்தை ஆவியானவர் ஞாபகப்படுத்தினார். பாருங்க, அதான் ஆவியானவர். அந்தந்த நாளுக்குரிய பாடு அந்தந்த நாளுக்கு போதும். ஹalleluya. அந்தந்த நாளுக்குரிய பாடு அந்தந்த நாளுக்கு போதுமானது. தேவையில்லாத குறிச்சி அப்ப நடக்க போறத வச்சு நீ கவலைப்பட வேண்டாம். ரெஸ்ட் அப்படின்னு உடனே எனக்கு பயங்கர விடுதலை. அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு இப்ப என்ன பண்ணும், அவ்வளவுதான். அதை மாத்திரம் பார்த்துட்டு அப்படியே நான் துவங்கி ஃபர்தரா நான் ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சேன். ஹalleluya. அந்த மாதிரிதான் பாருங்க, நம்ம என்ன செய்யறது, ஏது பண்றது, இப்படி பண்றது, என்ன இந்த காரியத்துல நான் என்ன பண்ணணும் அப்படிலாம் நம்ம ரொம்ப புலம்ப தேவையில்லை. ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ரெஸ்ட். அவர் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு, அதனால நான் எதுவும் செய்ய தேவையில்லை. நான் நம்புறேன், அது மட்டும்தான் நம்ம பண்ணணும். நம்புறேன், நான் நம்பிக்கையா இருக்கிறேன், நான் ஜெபம் பண்றேன். ஜெபமே என்னதான் பண்ணுங்கன்னு முறிக்கிறது இல்ல, கையை பூச்சி முறிக்கிறது. மேல நம்பிக்கையா இருக்கிறேன், நீங்க செய்வீங்கன்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வாக்குத்தத்தங்களை ஞாபகப்படுத்தி, நீங்க இப்படிலாம் சொல்லி இருக்கிறீங்க, நீங்க செய்வீங்கன்னு நான் நம்புறேன், உங்க கருத்துல இந்த காரியத்தை கொடுத்துட்டு நான் அமைதியா இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த ரெஸ்ட், அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹalleluya. அவர் பாருங்க எப்படி சொல்றாரு, நானு கர்த்தரை எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரசத்துல இருக்கிறதுனால நான் அசைக்கப்பட மாட்டேன், அவ்வளவுதான், எனக்கு தெரிஞ்சது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்ம என்ன பண்ணிக்கணும், அமைதியா நம்பிக்கையோட தங்கி இருக்கணும். ஹalleluya. அமைதியா இருக்கு, அமைதியா மாம்சத்தை அமைதியா இளைப்பாற நாம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். ஹalleluya. நமக்கு மிஞ்சிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சிய கர்மங்களிலும் நான் தலையிடுகிறது இல்லை அப்படின்னா, இதுதான் நமக்கு புரியாத காரியங்கள், நமக்கு விளங்காத காரியங்கள், சிலதெல்லாம் நமக்கு 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 விளங்காது, நமக்கு புரியாது. அப்ப தாவீது சொல்றாரு, தாயின் பால் மறந்த குழந்தைய போல என் ஆத்துமாவை நான் என்ன பண்றேன், அமைதிப்படுத்துறேன். எனக்கு சிலது புரியல, எனக்கு விளங்கல, எனக்கு அறிவுக்கு எட்டல, அதை குறிச்செல்லாம் எனக்கு தேவையில்லை. அதை நான் என்ன பண்றேன், எல்லாத்தையும் கொடுத்துட்டு, கடவுள்கிட்ட கொடுத்துட்டு நான் என்ன பண்ணிடுறேன், ஒரு தாய், ஒரு சின்ன குழந்தை எப்படி அம்மா கிட்ட பாலை குடிச்சிட்டு அமைதியா இளைப்பாருமோ, ஆண்டவர்கிட்ட கொடுத்தாச்சு, ஆண்டவர் பார்த்துப்பாருன்னு எப்படி அமைதியா இருக்குமோ, அப்படி புரியாத காரியங்கள், தெரியாத காரியங்கள், நமக்கு விளங்காத காரியங்களை கடவுளோட கருத்துல கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும், அமைதியா இருக்கணும், ரெஸ்ட் எடுக்கணும். ஹalleluya. அதுக்கு பேரு தான் நம்பிக்கை. ஹalleluya. அமைதியா ரெஸ்ட். எல்லாரும் சொல்லுங்களேன், ரெஸ்ட் சொல்லுங்க, மியூட் எடுத்துட்டு சொல்லுங்க, ரெஸ்ட் ரெஸ்ட். நேத்து என்ன நடந்தது, ரெஸ்ட். இன்னைக்கு என்ன நடக்குது, ரெஸ்ட். நாளைக்கு என்ன நடக்கும், ரெஸ்ட். நீங்க, நான் திரும்ப கேட்பேன், நீங்க எல்லாம் ரெஸ்ட்னு சொல்லணும். சொல்லலாமா? மியூட் எடுத்துருங்க, மியூட் எடுத்துருங்க. நேத்து என்ன நடந்துச்சு, ரெஸ்ட் ரெஸ்ட். இன்னைக்கு என்ன நடக்குது, நடக்கும், ரெஸ்ட் ரெஸ்ட். நாளைக்கு என்ன நடக்கும், ரெஸ்ட் ரெஸ்ட். அவ்வளவுதான். ஹalleluya. எவ்வளவு வண்டர்ஃபுல். இந்த மாதிரிலாம் யாராவது செய்வாங்களா? இந்த மாதிரிலாம் யாராவது நினைச்சு பாருங்களேன், வேற எவ்வளவு அழகா சொல்லி தரு. நான் 60 சப்ஜெக்ட் நான் பண்ண இதுக்கு அளவே இல்ல, எடுத்து வச்சுட்டு படிக்கிறான். ஒரு வாரத்துக்கு ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு வாரம் கஷ்டப்பட்டிருப்பேன், கவலைப்பட்டிருப்பேன். அதை கொஞ்ச நேரம் இதை படிச்சு பாக்குறேன், கொஞ்ச நேரம் அதை படிச்சு பாக்குறேன், கொஞ்ச நேரம் அப்படி மூளை குழம்புன மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. என்னால முடியல. அப்பதான் ஆண்டவரே முடியல ஆண்டவரே அப்படின்னு வந்து நிக்கக்குள்ள, நானா உன்னை எப்படி பண்ண சொன்னேன், நானா உன்னை இப்படி எல்லாம் செய்ய சொன்னேன், அந்த நாளுக்குரிய பாடு அன்னைக்கு போதும். இன்னைக்கு உனக்கு ஒரு டாபிக் படிக்க முடியுமா, அத படி. அமைதியா விட்டுட்டு அமைதியா இணைப்பார். ஹalleluya, ஹalleluya. அவ்வளவுதான். என்ன ஒரு அட்வைஸ், அதான் ஆண்டவருடைய ஆலோசனை. ஹalleluya. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆலோசனை. பிரியமான தேவ ஜனமே, இன்னைக்கும் நமக்கு அதுதான் சொல்றார். விளங்கலையா, ரெஸ்ட். புரியலையா, ரெஸ்ட். ஹalleluya. ஏன்னா காரியத்துக்கு எட்டாம இருக்குதா, ரெஸ்ட். இதுதான் நான் கண்டுபிடிச்ச மிகப்பெரிய ஒரு பாடம்.
எனக்கு நான் ரேஸ்ல அப்படிப்பட்ட ஆள் இல்ல, ரேஸ்ல விடுற ஆள் இல்ல. ஆனா இப்ப எனக்கு நான் கத்துக்கொண்ட மிகப்பெரிய பாடம் ரெஸ்ட். ஹalleluya, ஹalleluya. அதனால என் மக கிட்ட நான் அடிக்கடி சொல்லிடுவேன், நான் கொஞ்சம் அப்படித்தான், நான் கொஞ்சம் சும்மா இருக்கிற ஆள் இல்ல. என்னை பார்த்து அடிக்கடி சொல்லு, அம்மா ரெஸ்ட்ன்னு சொல்லு, அம்மா ரெஸ்ட்ன்னு என்னை பார்த்து அடிக்கடி சொல்லுன்னு சொல்லி நான் அவட்ட சொல்லுவேன். அவளுக்கு ஞாபகம் இருக்கக்குள்ள அவ்வளோ ரெஸ்ட் ரெஸ்ட் ரெஸ்ட்னு சொல்லுவா. நானும் அவளுக்கு ரெஸ்ட் ரெஸ்ட் ரெஸ்ட்னு சொல்லுவேன். ஹalleluya. நீங்களும் உங்களை பார்த்து என்ன சொல்லிக்கணும்? ரெஸ்ட். ஏன் தாவீது சொல்றாரு பாருங்க, 2வது வசனத்தை வாசிங்க. அதே 16வது அதிகாரத்துல 2வது வசனம். என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர். என் சிஸ்டர், என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கி, அவரே சொல்லிக்கிறார் அவர் நெஞ்சத்தை பார்த்து. என் நெஞ்சமே நீ கடவுளை பார்த்து நீ என்ன சொல்லு? தேவரீர் என் ஆண்டவராய் இருக்கிறீர். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் என்னை ஆளுகை செய்கிறவரா இருக்கிறார், அவர் என்னுடைய ஆண்டவராய் இருக்கிறார், எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுகிறவராய் இருக்கிறார், அவர் எல்லாத்தையும் ஆளுகை செய்கிறவர், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார், அவர் எல்லாத்தையும் கையில எடுத்து அவர் பார்த்துக்குவார், நான் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு சொல்லி ரெஸ்டா இருக்கணும். ஹalleluya. அப்ப என்ன? நம்ம நம்பிக்கை, அதுதான் எல்லாம். அடுத்தது என்னது? நம்பிக்கையில எப்படி இருக்கணுமா? சந்தோஷமா இருக்கணும். ஹalleluya. எல்லாரும் சொல்லுங்க, மியூட் எடுத்துட்டு சந்தோஷமா இருக்கணும் சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கணும். ஹalleluya. நீங்க சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கணும். சொல்லுங்க சொல்லுங்க, மியூட் எடுத்துட்டீங்க அப்புறம் ஏன் சொல்லாம இருக்கீங்க? சந்தோஷமா இருக்க வேண்டும். ஹalleluya. அந்த சந்தோஷத்தை யாரு தெரியுமா கொடுக்கிறாரு? ரோமர் 15வது அதிகாரத்துல 13வது வசனம் இப்படியா இருக்கிறது. அதை ஒருத்தர் எல்லாரும் வாசிங்க, அப்பதான் நமக்கு விளங்கும். ரோமர் 15:13 எடுத்துட்டீங்களா? ரோமர் 15:13. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும் படிக்கு. யாரால வரும்? பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும் படிக்கு. நமக்கு நம்பிக்கை கொஞ்சம் அப்படி அசைக்கப்படுது, இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னா அந்த நம்பிக்கை பெருகணுமா, நல்லா உறுதியா இருக்கணுமா, அது யாருதான் கொடுக்க முடியும்? பரிசுத்த ஆவியானவர். அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலே அவருக்கு இடம் கொடுக்க கொடுக்க, அவர்கிட்ட அப்படியே விட 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 தாய் மறந்த குழந்தைய போல, என் நெஞ்சமே நீ கதறாத, கண்ணாடி முன்னாடி பார்த்து நம்மளுக்கு நாமே சொல்லிக்கிட்டே, ஏய் பிரீத்தி, நான் அடிக்கடி என்ன பத்தி சொல்லிக்கிறேன், பிரீத்தி இது உனக்கு தேவையா, இதை விட மாட்டியா நீ, இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி அதை எடுத்து களைந்து தூக்கி போட்டு நெஞ்சத்தை பார்த்து நீங்களே பேசிட்டு, ஆண்டவரே நான் என்ன அப்படியே ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆவியானவருக்கு இடம் கொடுக்க 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 பரிசுத்த ஆவியானவரின் பலத்தினாலே நமக்கு நம்பிக்கை என்ன பண்ணிரும்? பெறுவது அவரோட வேலை. நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினால். விசுவாசம் இருந்தாதான் அந்த இடத்துல உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். ஒரு நம்பிக்கை இல்லைன்னா அந்த இடத்துல உங்களுக்கு என்னதான் இருக்கும்? பயம்தான் இருக்கும். ஐயோ இது என்ன ஆகும், இது எப்படி ஆகும், இந்த வெறும் வெட்டு பேப்பரா மாறிடுமோ, இது செல்லாம போயிருமோ, பெட்ரோல் வேலை இப்படியா, இது நாளைக்கு நம்ம நினைச்சு பாருங்க. நம்பிக்கை மட்டும் இல்லைன்னா எல்லாமே பயம், சந்தேகம், குழப்பம், கஷ்டம், துன்பம், எல்லாமே அதுதான். நம்பிக்கை அதுதான் எல்லாமே இல்லையா? அப்ப அந்த நம்பிக்கையோடைய நம்ம வந்து நம்பிக்கை கூட இல்ல, விசுவாசம் நமக்கு இருக்கிறது இல்லையா? அப்ப என்னது? நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்திற்கும் சமாதானத்தினால் உங்களை நிரப்புவாராக. அது வந்துருச்சுன்னா நிம்மதியா சந்தோஷம் வந்துடும், சமாதானம் வந்துடும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அந்த வேலையை பார்த்துக் கொள்வார். இன்னைக்கு இதோட கூட நான் முடிக்கிறேன். அடுத்த வாரத்துல நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்ப்போம். உபத்திரவத்துல பொறுமை, அதே போல ஜபத்துல உறுதியாய் தரித்திருக்கிறது, அதை குறித்தெல்லாம் நம்ம வருகிற வாரங்கள்ல நம்ம பார்ப்போம். நான் வந்து 2nd சாட்டர்டேவும் 4th சாட்டர்டேவும் தான் வர முடியும். நம்ம தொடர்ச்சியாக அதை பார்ப்போம். ஒருவேளை மறந்து போயிடாதீங்க, நீங்க எழுதி வைத்துக்கொண்டு அதை தொடர்ச்சியா நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு அது ஒரு பெரிய மிகுந்த ஆறுதலாக இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.